திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்து முன்னணியினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவில் எஸ்வி நகரில் உள்ள மதுபான கடையை அகற்றவும், களம்பூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை மீட்டு தரக்கோரையும் வலியுறுத்தியுள்ளனர். இன்னைக்கு ஆரணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனு பலமுறை கொடுத்திருக்கோம். இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கத்துல இன்னைக்கு ஏற்கனவே பல மனு கொடுத்து எந்த மனுக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த ஆர்டிஓ வந்த பிறகு நம்ம நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த நடவடிக்கை எடுக்க கொடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, தமிழகத்துல 43,000 கோயில் இருக்கு. இந்த கோயில பல கோவில்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு. இங்க குறிப்பா களம்பூர்ல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம், கங்கையம்மன் கோயிலுக்கு போற வழி அந்த கோவில் வழி வச்சு ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு. அந்த கோவில் நிலத்துல வீடு கட்டியிருக்காரு. இதற்காக மனு கொடுத்து இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் பல இடங்களை வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்தம் பக்கத்துல வச்சிருக்காங்க, அதே மாதிரி கோவில் பக்கத்துல வச்சிருக்காங்க. நம்ம எஸ்வி நகரத்துல கோவிலுக்கு எதிர்க்கவே டாஸ்மார்க் கடை வச்சிருக்காங்க. அங்க இருந்து மதுபானத்தை வாங்கி எதிரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் உட்கார வச்சு குடிக்கிறாங்க. கோவிலுக்கு வரக்கூடியவங்க பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை கண்டி பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே போல விளை கிராமத்துல கோவில் நிலத்தையும் ஏரி புறம்போக்கையும் கால்வாயையும் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இது வாட்டி 3 முறை மனு கொடுத்தோம். இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. திரும்ப இந்த மனு கொடுத்திருக்கோம். இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மக்களை திரட்டி மிக பெரிய அளவில் ஆரணி பகுதியில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம் இதில் நடைபெறும் என்பதை